கம்பெனிஸ் ஏஐ யூஸ் பண்ணி உங்களை ரிப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ கோட் எழுதுது, ஏஐ ஒரு புது டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுது, ஏஐ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுது, ஏஐ வந்துட்டு உங்களுக்கு வேணா வீடியோ ஜென்ரேட் பண்ணி தருது. எல்லாத்தையுமே ஏஐ இப்பொழுதைக்கு ஹியூமன்ஸை விட எஃபிஷியன்டா பண்ணிட்டு இருக்கு. உங்களை சுத்தி பாருங்க, எல்லாரும் ஏஐக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸுமே ஏஐல வந்து பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டா கூட யூஎஸ் வந்துட்டு ஒரு $500 பில்லியன், அதாவது $500 பில்லியன் வந்துட்டு ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 3 பேரோட சேர்ந்து கை கோத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிஸையுமே பாருங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஏஐ டுவர்ட்ஸா இருக்கு. டீப் மைண்ட், கூகுளோடது, ஓப்பன் அவங்களோட ஓன் ரிசர்ச். இது வந்து நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிராக்டர் வந்தோடனே மாடு உழவர்களுக்கான வேலை எப்படி போச்சோ அது மாதிரி இந்த டைம் வந்துட்டு நெக் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு வார்னிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களை இங்க பயமுறுத்துறதுக்கு வரல, ஆனா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். So in this show we are going to talk about AI. So let's get into it. ஏஐ வந்துட்டு நமக்கு பதில் மட்டும் சொல்லல, அதுவே இமெயில் எழுதுது, அதுவே கோட் எடிட் பண்ணுது, அதுவே பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது, அதுவே ஒரு புது விதமான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுது, ஆல்ரெடி கத்துக்கிட்ட விஷயத்த அது என்ஃபோர்ஸ் பண்ணுது, அதுவே புதுசா கத்துக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏஐ சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, சாட் ஜிபிடி முன்னாடி என்ன பண்ணும், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப அப்படி கிடையாது, அதுவே புதுசா வெப்சைட் கிரியேட் பண்ணுது. இப்ப நீங்க ஒரு லிங்க் கேட்டீங்க அப்படின்னா லிங்க் மட்டும் தரது கிடையாது, அந்த லிங்கோட கண்டென்ட்டையும் எடுத்து தருது. அதே மாதிரி வெப்சைட்ல போயிட்டு ஒரு வெப்சைட்டையும் அது ஆட்டோமேட்டிக்கா கிரால் பண்ணுது. முன்னாடி எல்லாம் இருக்கிற டேட்டாவை தான் எடுத்து இப்ப எல்லாமே அதுவே புதுசா கத்துக்குது நம்ம கேட்க. அதே மாதிரி மிட்ஜர்னி எடுத்துக்கங்க, அதுவும் ஓப்பன் ஏஐயோட தான். அவன் என்னன்னா நம்ம நினைக்கிறத விட ரியலிஸ்டிக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணுது. இப்ப மார்வல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன் எல்லாமே ஃபுல்லா ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாமே ஏஐக்கு வந்துட்டு அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு? இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே கொஸ்டின் தான், நீங்க கோடரா இருக்கலாம், டெவலப்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டரா இருக்கலாம், காப்பி ரைட்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இப்ப உங்களோட கேள்வியே ஒன்னே ஒண்ணுதான், நான் ஏஐயோட சேர்ந்து ஒர்க் பண்ணி எஃபிஷியன்டா இருக்க போறேனா, இல்ல என்ன வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்ண போதும்? உங்களுக்கு நான் 3 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் தி பேனிக்கர். ஐயோ ஏஐ வந்து என்ன ரிப்ளேஸ் பண்ணிடுமோ, அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஏஐ ரிப்ளேஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு வேலைக்கு ஒண்ணுமே இருக்காது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு பேனிக் ஆகிற ஃபர்ஸ்ட் ஒர்க்கர். செகண்ட் தி டினையர், அதாவது ஏஐ வந்து என்ன எதுவுமே பண்ணாது, ஏஐ மூலியமாலாம் யாராலையும் என்னோட வேலையை வந்துட்டு வாங்கிட முடியாது, ஏஐ பத்தி கண்டுக்காதவங்க, தி டினையர். நெக்ஸ்ட் தி அடாப்டர். லைக் ஏஐ வந்து என்ன ரிப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால நான் ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணி நான் மத்தவங்களோட எஃபிஷியன்டா இருந்து நான் ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற தி அடாப்ட். நீங்க இதுல எந்த பர்சனா இருக்கணும்னு இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடாப்டரா தான் இருப்பேன். ஸோ ஏஐ வந்து ஒரு இன்கிரெடிபிளான விஷயம் தான், ஆனா அதுக்கு நிறைய மேஜர் கேப்ஸ் இருக்கு. அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்க முடியாது, அதால எத்திக்கலா திங்க் பண்ண முடியாது. அதுவே வந்துட்டு கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்ஃபிளிக் ரெசல்யூஷன்ல ஹியூமன்ஸ் விட அது கம்மியா தான் இருக்கு. 2025 அப்புறமாகவும் நம்மளால டாமினேட் பண்ணப்பட போற ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். ஏஐயால வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி லீடர்ஷிப், ஏஐயால வந்துட்டு யாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஸோ லீடர்ஷிப் முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்துட்டு கான்செப்சுவல் திங்கிங், ஒரு கான்செப்டை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பேரலா நம்ம சொல்யூஷனை திங்க் பண்றோம் பாத்தீங்களா, அந்த கான்செப்சுவல் திங்கிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்ளம்கான எஃபிஷியன்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி முக்கியமா. ஏஐ வந்துட்டு என்னதான் தியரிட்டிக்கலா சொன்னாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல நீங்க ஏஐ ரிப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐக்கு கிடைக்கிற டேட்டாலாம் எங்க இருந்து போகுது, நம்ம கிட்ட இருந்து தானே போகுது. ஹியூமன்ஸோட டேட்டா வச்சு தான் ஏஐ ட்ரெயின் ஆகுது. இப்ப எல்லா டேட்டாவையுமே வந்துட்டு ஏஐ இப்ப கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, அப்ப எங்க இருந்து வந்துட்டு ஏஐக்கு வந்துட்டு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அப்ப ஏஐயோட யூஸே வந்துட்டு போயிரும்ல. சோ அந்த இடத்துல நீங்க திங்க் பண்ண வேண்டியது ஏஐக்கு நாம ஏன் தேவை. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஏஐ நம்ம ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏஐ கத்துக்கணும்னு சும்மா அந்த $100 கோர்ஸ்ல வந்துட்டு போயிட்டு சாட் ஜிபிடியோ மிட்ஜர்னியோ போயிட்டு அதை பண்ணுங்க நான் சொல்லல. ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, அதுல அது எதனால நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோஸாவும் போடுவேன், பிளேலிஸ்டாவும் போடுவேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஒரு எதிரியா பார்க்காம ஏஐ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா பார்த்து அதை கூட சேர்த்துக்கிட்டே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் உங்களால எஃபிஷியன்டா இருக்க முடியும். அதோட ஏஐயோட கம்பீட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஏஐயோட கம்பீட் பண்ண போறது கிடையாது. ஏஐ யூஸ் பண்ற இன்னொன்னு ஒரு டெவலப்பரோட நீங்க கம்பீட் பண்ண போறீங்க. இப்ப சொல்லுப்பா என்னதான் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கோங்க. செகண்ட் திங் ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. தேர்ட் திங் முக்கியமான விஷயம், ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாதுங்கிறத மைண்ட் செட்ல முதல்ல கொண்டு வாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ரெவல்யூஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி ஆட்டோமேட்டட் பாட்ஸ் இருக்கு, ரோபோட்ஸ் இருக்கு. ஆனா இப்பயுமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கு. நீங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறீங்கன்றத பொறுத்து தான் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கன்சியூமரிசம் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்ப நமக்கே வேலை இல்ல, நம்மள்ட்ட எங்க காசு இருக்கும், நம்ம எதை வாங்குவோம். சோ டெக் கம்பெனிஸும் விழுந்துருவாங்க. சோ அவங்களுக்கும் தெரியும் நம்மளோட வேலையை அவங்க வாங்கினாங்க அப்படின்னா
அப்படின்னா அவங்களுக்கு கல்லாவே கட்ட முடியாதுன்றது. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஏஐயால ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னல கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால பூஸ்ட் பண்ணி என்னென்ன புதுசு ஐடியா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க. நீங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுல எப்படி ஏஐ இன்டெகிரேட் பண்ணலாம், எப்படி ஏஐ இன்டெகிரேட் பண்ணா நம்மளால எவ்வளவு ஸ்பீடா நம்மளால ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியும். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இந்த புது உலகத்துல டெக்னிக்கல் பீப்புளால மட்டும் மேல வர முடியாது. நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லரா இருக்கணும், லீடரா இருக்கணும். ஸோ லெட் ஜூம் அவுட். இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மசில்ஸை ரிப்ளேஸ் பண்ணுச்சு. இப்போ ஏஐ வந்துட்டு நம்மளோட ரொட்டீன் டாஸ்க்கை ரிப்ளேஸ் பண்ண போகுது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்க யாரா இருக்க போறீங்க, ஏஐயோட சேர்ந்து ஏஐயோட ரொட்டீன் கம்ப்ளீஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஒரிஜினாலிட்டியை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா இருக்க போறீங்களா, இல்ல நான் ஏஐக்கு பயந்துகிட்டே இருக்க போறேன், இல்ல ஏஐ என்ன ரிப்ளேஸே பண்ணாதுங்கிற மைண்ட் செட்ல இருந்து கடைசியில ஒரு நாள் நீங்க ரிப்ளேஸ் ஆக போறீங்களா? ஒரு பெர்ஃபெக்டான டைமுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இப்படி ஒர்க் ஆகுதுன்றத கத்துக்கோங்க. இதுக்கு மேல வந்துட்டு யார் ஜெயிக்க போறாங்க 2 வருஷம் கழிச்சுன்னா, இன்னைக்கு யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஸோ என்னடா மோட்டிவேஷனலா பேசி இது பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ரொம்ப மாறிட்டு இருக்கனால உங்களுக்கே தெரியும் ஜாப் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் கேளுங்க எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு பெரிய பெரிய எம்என்சிஸ் வந்துட்டு ஆளுங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து சேர்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க அப்படின்றது. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களை ரிப்ளேஸ் பண்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. நீங்க எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ண போறீங்கன்றதுல தான் இருக்கு. ஏஐங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதுல வந்துட்டு எப்படி சர்வே பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அதோட சேர்ந்து எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணுன்றத பத்தி மட்டும் யோசிங்க. நான் அடுத்தடுத்து மெஷின் லேர்னிங், ஏஐ இந்த மாதிரி அதுல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, நான் இப்ப என்னென்ன பத்தி எல்லாம் கத்துக்கணும்னு பேசணும், அதை பத்தி டுட்டோரியல் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. தேங்க்யூ.